ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. கச்சத்தீவு அருகே கடலில் மீன்பிடித்த நாகை மீனவர்கள் 29 பேர் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிப்பு. அத்திப்பட்டு வடசென்னை அனல் மின் நிலையத்தின் 2வது அலகில் கொதிகலன் குழாய் வெடித்ததால் உற்பத்தி பாதிப்பு. ஊதிய உயர்வின் நிதிச் சுமையை சமாளிக்க பொருளாதார வளர்ச்சி அவசியம் என அருண் ஜேட்லி கருத்து. கல்லூரி செல்லும் பெண்களுக்கு என தனி பேருந்துகளை இயக்க ஹரியானா அரசு முடிவு. IS தீவிரவாதிகளுடன் தொடர்பு இல்லை என காஷ்மீர் பிரிவினைவாத பெண் தலைவர் ஆசியா ஆந்திரபி மறுப்பு. டெல்லியிலிருந்து கனடா சென்ற வானூர்தியில் பெண் ஊழியரிடம் தகராறில் ஈடுபட்ட இந்தியர் கைது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கோவா வான்வெளியில் ஆளில்லா வானூர்தி பறக்க 60 நாட்களுக்கு தடை. டெல்லி மீரட் இடையிலான விரைவு சாலைக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி. கன்னியாகுமரியை சுற்றுலா மாவட்டமாக மாற்ற நடுவண் அரசு முடிவு செய்துள்ளதாக பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். ராஜபக்சே ஆட்சியில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு வலுவான ஆதாரம் உள்ளதாக இலங்கை அரசு தகவல். ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.